அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து டச்சுக்காரர்கள் போயிடலாமா? ரைட். டச்சுக்காரர்கள் ஹாலந்து நாட்டை, நெதர்லாந்து, அதுதான் டச்சு. அப்ப நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள். ஹியூன் வான் லின்சோடன்கிற வணிகர் தான் இந்த தென்கிழக்கு ஆசியா, அதாவது மலபாரை நோக்கி வருவார். 1595 இந்த கேரளாவை நோக்கி வருவார். அவர் தன்னுடைய பயணம், இவர் 6 வருஷம் கோவால தங்கியிருப்பார். கோவால தங்கி இருக்கிற போது அவர் அந்த புத்தகங்களை எழுதுவார். அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா 1602 தான், இந்த இடம் மட்டும் கூட படிச்சா போதும், டச் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குவாங்க. 21 ஆண்டுகள் பட்டயம் செய்ய பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர் இந்தியாவை நோக்கி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. கார்னிலியஸ் ஹார்ட்மேன், பீட்டர்சூன் கோயன், இவர்களுடைய விருப்பம் இந்தோனேஷியாவுக்கு, ஜாவாவுக்கு போறாரு. கோயன் பாத்தீங்கன்னா ஜாவாவோட ஆளுநரா இருப்பாரு. அதனால ஜாவா, இந்தோனேஷியா, அந்த பகுதிகளில் தான் பாருங்க டச்சுக்காரர்கள் முதலில் இந்தோனேஷியாவில் தான் தமது ஆதிக்கம். 1605 அம்பாய்னா தீவு, அதை போர்ச்சுகீஸ்ல இருந்து கைப்பற்றுறாங்க. ஸோ இந்த அம்பாய்னா தீவு பாத்தீங்கன்னா நிறைய நறுமணப் பொருட்கள் நிறைந்த தீவு. அந்த தீவு அவர்களிடம் பெறப்படுகிறது. ரைட்டா? பிறகு மசூலிப்பட்டினத்தை, ஆந்திரா கடற்கரையில மசூலிப்பட்டினம், அந்த பகுதியை வணிக மையமாக மாற்றுகிறார். அப்புறம் அப்படியே 5 வருஷம் கழிச்சு புலிகட், தமிழ்நாட்டோட கடைசி வடபகுதி பழவேற்காடு, அதையும் கைப்பற்றுகிறார் டச்சுக்காரன். அப்புறம் மலாக்கா ஏற்கனவே கைப்பற்றியிருந்தாங்க இல்லையா போர்ச்சுகீஸ், அதை கைப்பற்றுகிறார். இலங்கையும், அப்ப போர்ச்சுகீஸோட பகுதிகள் எல்லாம் இவங்க ஒன்னொன்னா கைப்பற்றுகிறார். ஸோ அதே மாதிரி இந்த 1690, இது முக்கியமான ஒன்று, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்திற்கு தலைநகரத்தை மாற்றுகிறார்கள். அப்ப டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டவர்கள் டச்சுக்காரர்கள். சரியா? அப்ப டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்துக்கு போறாங்க. சோ அங்க வணிகம், பட்டு, பருத்தி இதெல்லாம் செய்யறாங்க. இந்த கைப்பற்றப்பட்ட இடங்கள் வரிசையா பார்த்தோம்னா சூரத்தை கைப்பற்றாங்க, மசூலிப்பட்டினம், காரைக்கால், சின்சுரா, இது கல்கத்தால இருக்கு. தூத்துக்குடி, காசிம் பஜார், பாரானாகூர், இதெல்லாம் கல்கத்தால, பலாசூர் ஒரிசால இருக்கு. கிரங்கனூர், கொச்சி, கண்ணனூர், இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தோம். ஸோ அடுத்ததா இவங்களுடைய முக்கிய வணிக மையங்கள் பழவேற்காடுல இருந்து கொச்சின் வரைக்கும் இந்த பகுதிகளை நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டு யாருக்கு யார் வருது. அப்புறம் சிலது, இப்போ உதாரணத்துக்கு மசூலிப்பட்டினம் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அது டச்சுக்காரர்கள்ட்ட இருந்து இவங்க கைப்பற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இப்ப கொச்சி, அவங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றிடுவாங்க. இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் குடியேறி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே டச்சுக்காரர்கள் நோக்கம் கிடையாது, வாணிபம் மட்டும்தான். இன்னொன்னு, மதமாற்றம் எண்ணமும் டச்சுக்காரர்களுக்கு கிடையாது. மதமாற்றம் செய்வதோ, இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க நோக்கம் வாணிகம் செய்யணும், அவ்வளவுதான். டச்சுக்காரர்கள் ரொம்ப ஏபிளிஸ்ட் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கைதேர்ந்த வணிகர்கள் அவங்க. சரியா? இதுல ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, அம்பாய்னால, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இந்த தீவுல போர்ச்சுகீஸிடமிருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க 1605. அங்க வான் ஸ்பூஸ்ட் அப்படிங்கிற ஆளுநர் இருக்கும் போது, அப்ப டச்சுக்காரர்கள் 1618 வருஷம் கழிச்சு அங்க வணிக போட்டி, ஒரு வர்த்தக போட்டியில என்ன ஆகுது, டவர்சன் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் உட்பட கிட்டத்தட்ட 19 பேர் ஜப்பானிய, ஆங்கிலேய, போர்ச்சுகீசிய படை வீரர்களை சித்திரவதை செய்து கொன்று விடுகிறார்கள். இது டச்சுக்காரர்களுக்கு பெரிய ஆதரவு, அதாவது எதிர்ப்பை உருவாக்குகிறது. பின்னாளில் பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வீழ்ச்சிக்கு இந்த அம்பாய்னா படுகொலை பழிதீர்க்கப்படுவதும் ஒரு முக்கியம். அப்ப அம்பாய்னா படுகொலை 1623 நடக்குது. இதுக்கு பழி வாங்கப்படுகிறார்கள் பின்னாடி டச்சுக்காரர்கள். சரியா? சோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் முதல்ல பாருங்க பழவேற்காடு, புலிகட், போர்ச்சுகீஸ்ல இருந்து கைப்பற்றிடுறாங்க. மசூலிப்பட்டினத்துல அதிகாரம் செலுத்துகிறார்கள். அது தமிழ்நாடு, ஏன்னா அப்ப ஒருங்கிணைந்த தமிழ்நாடு தான். 1610 பழவேற்காடு, அதாவது புலிக்கட்டுக்கு அவங்க அதிகாரத்தை மாற்றி தலைநகரமாக்குறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு அங்க ஒரு கோட்டையை கட்டுறாங்க. இன்னும் கூட அந்த கோட்டை சின்ன கோட்டை தான், கெல்ரியா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கோட்டை. சரியா? அது முதல் அந்த பழவேற்காடுல கட்டப்பட்ட டச்சுக்காரர்களோட கோட்டை கெல்ரி. அதுக்கப்புறமா நாகப்பட்டினம், நாகர்கோயில், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் பக்கத்துல போர்ட்டோ நோவான்னு சொல்லுவோம்,
கடலூர்ல திருப்பாதிரி புலியூர், தேவனாம்பட்டினம், இங்க எல்லாம் டச்சுக்காரர்களுடைய மையங்கள் அமைக்கப்படுகிறது. சரியா? சோ அப்போ இந்த 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 பகுதிகள் அனைத்துமே டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டுல வருது. குறிப்பா சோழமண்டல பகுதி, அதாவது கிழக்கு கடற்கரை பகுதி, கோரமண்டல் கோஸ்ட்ல டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டை தான் முதல்ல தலைமையிடமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அப்புறம் நாகப்பட்டினம் மாத்துவோம். சரியா? சோ அதே மாதிரி இங்க ஜாதிக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க. வெடிமருந்து உற்பத்தி ஆலையை தொடங்குகிறார்கள். அடிமை வியாபாரம், முக்கியமா டச்சுக்காரர்கள் அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறமா தேங்காய்பட்டினம், காரைக்கால்ல இருந்து அடிமைகள் பழவேற்காட்டிற்கு வரவழைக்கப்பட்டனர். சோ அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னு சொன்னா டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் எவ்வாறு வீழ்ந்தனர் அப்படின்னா ஃபெடரா போர். இந்த ஃபெடராங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கல்கத்தாவில் ஹூக்லி, அதாவது நம்ம பேட்டில் ஆஃப் ஹூக்லி, பேட்டில் ஆஃப் சின்சுரா, பேட்டில் ஆஃப் ஃபெடரா எல்லாம் ஒண்ணுதான். ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் நடந்த சண்டையில அங்க டச்சுக்காரர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இந்த போர் ஃபெடரா போர் அல்லது இந்த பேட்டில் ஆஃப் சின்சுரா போர் அல்லது ஹூக்லி போர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும். பிறகு 1795ல தங்கள் குடியேற்றங்கள் முழுவதையும் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள். டச்சுக்காரர்கள் இருந்த சுவடே தெரியாமல் ஆங்கிலேயர்கள் அவர்களை துவம்சம் பண்ணிடுறாங்க. சரியா? அப்ப ஆங்கிலேயர்கள் எப்ப வர்றாங்க? அதுக்கு முன்னாடி இந்த டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டுல சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். சில பாயிண்ட்ஸ் மட்டும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டச்சுக்காரர்கள் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல குறிப்பா டச்சுக்காரர்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா? டச்சுக்காரர்கள் முதல்ல 1608 இந்த வரிசையா எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1608 1608 1608 செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கர் அனுமதியுடன் செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கர் அனுமதியுடன் செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கர் அனுமதியுடன் தேவனாம்பட்டினத்தில் தேவனாம்பட்டினத்தில் குடியிருப்பை நிறுவினர். தேவனாம்பட்டினத்தில் செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கர் அனுமதியுடன் தேவனாம்பட்டினத்துல. இது பின் ஆங்கிலேயரின் புனித டேவிட் கோட்டையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடலூர்ல ஆங்கிலேயரின் டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப கடலூர்ல இருக்கிற புனித டேவிட் கோட்டைங்கிறது முன்னாடி டச்சுக்காரர்களோட தேவனாம்பட்டினம் குடியிருப்பு தான் டேவிட் கோட்டை. சரியா? அடுத்தது 1610ல புலிக்கட் அந்த ஊர் நாயக்கரிடமிருந்து இவங்க வாங்கினாங்க. புலிக்கட் 1610. அப்புறம் போர்ச்சுகீசியரிடமிருந்து பெற்றவை. போர்ச்சுகீசியரை அடிச்சு வாங்கினது எது? போர்ச்சுகீசியரிடமிருந்து பெற்றவை 1620ல தரங்கம்பாடி, 1620 தரங்கம்பாடி, 1658 1658 தூத்துக்குடி, 1659 நாகப்பட்டினம். அடுத்த வருஷம் நாகப்பட்டினம். இதுல இவற்றுள் டச்சுக்காரர்களுடைய வர்த்தக தலைநகரம், டச்சுக்காரர்களின் வர்த்தக தலைநகரம், தமிழ்நாட்டில் தலைநகரம் எப்படி கேட்டாலும் நாகப்பட்டினம். முதல்ல பழவேற்காடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். டச்சுக்காரர்களுடைய வர்த்தக தலைநகரம் நாகப்பட்டினம். சரியா? நாகப்பட்டினம் தான் அவருடைய வர்த்தக தலைநகரமாக மாறுச்சு. அப்ப டச்சுக்காரர்களுடைய முக்கியமான பகுதி தலைநகரம்னா நாகப்பட்டினம் தான். புரிஞ்சுதா? நாகப்பட்டினம் முக்கியமான சென்டர், அதை மறந்துடக்கூடாது. ரைட். அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு போலாம். ஆங்கிலேயர்கள் பாருங்க, டிசம்பர் 31 1600ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா உடனே இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா 1600லே வரல. சரியா? இரண்டாம் ராணி முதலாம் எலிசபெத் தான் அனுமதி உரிமை பட்டயம், இது அமைதி இல்ல, அனுமதி உரிமை பட்டயம் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்னர் 24 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இந்த கம்பெனி உருவாக்குறாங்க. இந்த கம்பெனி சார்பாக ஒரு கப்பல், அந்த கப்பலோட பேர் என்னன்னா ஹெக்டார், HECTOR, ஹெக்டேர்னு சொல்றோம் இல்லையா, அது ஹெக்டார் அப்படின்னு மாத்திக்கணும். HECTOR, ஹெக்டார்னு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல கமாண்டர் யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ்.
1608 ஆண்டு அந்த கப்பல் ஆகஸ்ட் 24 1608 சூரத்துல வந்து இறங்குது. சரியா? 1608 ஆகஸ்ட் 24 ஹெக்டார் கப்பல். அந்த கப்பலோட கமாண்டர் யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். 1608 ஆகஸ்ட் 24 அன்னைக்கு இறங்கி அவர் அப்படியே கிளம்பி ஜஹாங்கீர் அவைக்கு போறார். 1609 அந்த அவைக்கு போயிடுறாரு. அங்க போய் அவருக்கு டாஸ்க் என்னன்னா சூரத்துல வணிக மையம் ட்ரேட் சென்டர் அமைக்கணும். அதுக்கு அனுமதி கோருகிறார். ஆனால் போர்ச்சுகீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால ஜஹாங்கீர் அனுமதி வழங்கல. ஜஹாங்கீர் பயப்படுறார். போர்ச்சுகீஸ் இன்ஃபுளுயன்ஸ்னால ஜஹாங்கீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அனுமதி கொடுக்கல. அதனால ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்துடன் தொடர்ந்து திரும்பி போறார். இதற்கிடையில பாருங்க 1609 to 11 திரும்பி போறார். திரும்பி போகும்போது 1611 மசூலிப்பட்டினத்தில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டதுங்கிறான் வணிக மையம். இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்திருப்பான். இது கோல்கொண்டா அரசோட துறைமுகம். ஆங்கிலேயர்களோட முதல் வணிக மையம் கடற்கரை நகரமான மசூலிப்பட்டினம்னு சொல்றான். இத நம்ம கிழக்கு கடற்கரையில முதல் வணிக மையம்னு கேட்டா மசூலிப்பட்டினம், தென்னிந்தியாவில் முதல் வணிக மையம் கேட்டா மசூலிப்பட்டினம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் நம்ம பொதுவா ஆன்சர் எதுன்னா சூரத் தான் சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா மசூலிப்பட்டினத்துல அமைக்கப்பட்டது ஒரு டெம்பரவரியா, அதாவது இவங்களே தரல, பர்மிஷன் தரலையா, இவங்களாவே ஒரு டெம்பரவரியா ஒரு மையத்தை மசூலிப்பட்டினத்துல போடுறா பாத்துக்கலாம்னு போட்டான். அதனால இது வந்து அரசு அனுமதியோடு அமைக்கப்பட்ட முதல் மையம் கிடையாது. சரியா? இருந்தாலும் கிழக்கு கடற்கரையில அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது மசூலிப்பட்டினம் தான். ஓகேவா? ஒரே நிமிஷம் பிளீஸ். இப்போ கோல்கொண்டா அரசோட துறைமுகம் இங்க நம் மசூலிப்பட்டினத்தில் முதல் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஆனா போர்ச்சுகீசியர்கள் செல்வாக்குனால அது செயல்படல. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் செல்வாக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. சூரத் அருகே ஒரு கடல் போர்ல தாமஸ் பெஸ்ட்ங்கிற ஒரு போர்ச்சுகீசிய கடற்படையை ஆங்கிலேய தளபதி தோக்கடிச்சிருவார். ஜஹாங்கீருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. உடனே பர்மிஷன் கொடுத்துறார். 1613 சூரத்ல ஆங்கில வர்த்தக மையம் அமைக்க ஜஹாங்கீர் அனுமதி அளித்தார். அதனால சூரத் தான் முதல் வணிக மையம். பர்மிஷனோட அமைக்கப்பட்டது சூரத் தான். அடுத்த வருஷம் ஆங்கில கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீஸரை தோக்கடிப்பார். அதனால முகலாயர் அவையில நிறைய செல்வாக்கு ஏற்படும் போர்ச்சுகீஸுக்கு. அப்போ இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒருவரை அனுப்பி வைக்கிறார் ஜஹாங்கீர் அவை. ஜஹாங்கீர் அவையில தாமஸ் ரோ 2வதாக வந்த ஆங்கிலேயர். முதல்ல வந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ், 2வது தாமஸ் ரோ. இந்த தாமஸ் ரோ தான் பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரிடம் முழுமையாக இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை வாங்கிடுறாரு. ஜஹாங்கீர் இந்த உரிமையை அவருக்கு கொடுக்கிறார். ஆக்ரா, பரோச், அகமதாபாத், சூரத் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆக்ரா, அகமதாபாத், பரோச் இங்கெல்லாம் வணிக மையங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது புலிக்கட்ல, அடுத்து பாலசூர்ல, அடுத்து ஹூக்லில, இங்க எல்லாம். அடுத்து மெட்ராஸ்க்கு வர்றாங்க. மெட்ராஸ் ஆகஸ்ட் 22, 1639 பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து சென்னையை விலைக்கு வாங்குறார். சரியா? பிரான்சிஸ் டே தான் சென்னை வாங்குறார். யார்கிட்ட இருந்து? சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2ஆம் தமரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட அப்பா தான் சென்னப்ப நாயக்கர். அவர் சார்பா சென்னைன்ற பேர் வைக்க சொல்லுவார். 2ஆம் தமரா. சரியா? அதாவது விஜயநகர அரசின் கீழே பூந்தமல்லி நாயக்கா இருப்பாரு தமரிலா வெங்கடப்பா. அவரோட கண்ட்ரோல்ல தான், தமரில்லா வெங்கடப்பா கண்ட்ரோல்ல தான் இந்த பகுதி இருக்கும். அப்ப தமரில்லா வெங்கடப்பா இங்க ஒரு கோட்டையை கட்டிக்கங்க, ஒரு குடியிருப்பு அமைச்சுக்கங்கன்னு அனுமதி தருவார். அப்ப அவர் யாரோட கண்ட்ரோல்ல இருப்பார் அப்படின்னு சொன்னா, அதாவது 2ஆம் வெங்கடா. அந்த 2ஆம் வெங்கடாவோட அப்பா தான் இந்த சென்னப்ப நாயக்கர். அவர் அவரிடம் இருந்து அந்த பெயர் வரணும்னு சொல்லுவாங்க. அடுத்த 1640 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. சரி, அந்த புனித ஜார்ஜ் கோட்டை எப்போது கட்டி முடிக்கப்பட்ட நாள் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 23, 1641. ஏப்ரல் 23, 1641. 1640 கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, கட்டப்பட்டது. இது யார் நினைவாக கட்டப்பட்டதுன்னா, இந்த ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து செயின்ட், அதாவது இங்கிலாந்துல ஒரு புரவலர், நிறைய வாரி வழங்க வைப்பார். ரத்தன் டாட்டா மாதிரி நல்ல மனிதர் ஒரு பிளஸ் ஒரு புனிதர் பட்டம் பெற்றவர், பாட்ரான் செயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜார்ஜ். அவர் பேர்ல தான் இந்த கோட்டைக்கு பேர் வைக்கிறாங்க. இதுதான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை தான். இப்ப தலைமைச் செயலகம் அங்கதான் இருக்கு. கிழக்கு பகுதி ஆங்கிலேயர்ல கிழக்கிந்திய கோஸ்ட்ல தலைமையிடம் அதுதான். இந்திய மண்ணுல முதல் கம்பெனி பெற்ற முதல் நிலப்பகுதி இதுதான். அதாவது த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங் சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம், ஆங்கிலேயர் இந்தியாவில் பெற்ற முதல் உரிமையாளர் உடைமை. முதல் உரிமையாளர் உடைமை, ஆங்கிலேயர்களோட முதல் உரிமையாளர் உடைமை அப்படிங்கிறது அதுதான்.
ஃபர்ஸ்ட் ப்ராப்ரைட்டரி ஹோல்டிங், ஆங்கிலேயர்களுடைய முதல் உரிமையாளர் உடைமை. சரியா? சோ இந்த ஜார்ஜ் கோட்டை வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஜார்ஜ் கோட்டை பகுதி 1653ல, அதாவது 1653 ஜார்ஜ் கோட்டை தனி மாகாணமானது. 1653 தனி மாகாணமானது. இக்கோட்டையை சுற்றி உருவான பகுதி தான் ஜார்ஜ் டவுன். இக்கோட்டையை சுற்றி உருவான பகுதி ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் கோட்டையை சுற்றி உருவான நகரம் தான் ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுன். இந்த ஜார்ஜ் டவுனை தான் கருப்பர் நகரம்னு சொன்னாங்க யாரு? ஆங்கிலேயர்கள். சரியா? ஜார்ஜ் டவுன். அதே மாதிரி 1654ல இது சோழமண்டலத்திற்கே தலைமையிடமாக மாறியது. அப்படின்னா சோழமண்டலம் முழுவதற்கும் தலைமையிடம் எதுன்னா ஜார்ஜ் டவுன் தான், ஜார்ஜ் கோட்டை. 1654ல சோழமண்டலத்திற்கு தலைமையிடம் எது? இந்த ஜார்ஜ் கோட்டை. ஜார்ஜ் கோட்டை சுத்தி இருந்த இடம் ஜார்ஜ் டவுன், கருப்பர்களின் நகரம் என ஆங்கிலேயர்கள் அதை குறிப்பிட்டார். ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, கோல்கொண்டா அரசர் சென்னை மீது போர் தொடுப்பார். அப்போ கோல்கொண்டா அரசர் சென்னையை பாழ்படுத்துவாரு. அவுரங்கசீப் கோல்கொண்டாவை கைப்பற்றிடுவார். அப்படின்னா முகலாயர்கள் அவுரங்கசீப் கோல்கொண்டாவை கைப்பற்றினா கோல்கொண்டா அரசருடைய அந்த சென்னை பாழ்படுத்தியிருக்காரு. ஆனா சென்னைய அவருக்கு விட்டுருவார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆங்கிலேயர்களுக்கு அப்படியே அந்த உரிமையை நீட்டிக்க அவுரங்கசீப் அனுமதி கொடுத்துருவார். சரியா? அதனால சென்னை ஆங்கிலேயர்கள் கையிலேயே இருக்கும், வேற யார் கைக்கும் மாறாது. ரைட்டா? அடுத்தது பம்பாய்க்கு போறோம். 1662ல இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ், இங்கிலாந்தோட மன்னர், அவர் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரினை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பம்பாய் வந்து போர்ச்சுகீஸ் இருக்கு. இப்போ அவங்க இந்த மன்னருக்கு மாப்பிள்ளைக்கு சீதனமா 2 வருஷம் கழிச்சு பம்பாய் தீவை கொடுக்குறாங்க. நீங்க வச்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, அதை நான் வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 பவுண்டு குத்தகைக்கு விட்டுறாரு. பம்பாயை யாரோட எடுத்து யாரு குத்தகைக்கு விடுறாங்க பாருங்க, இல்லையா? சோ பாத்தீங்கன்னா ஒரு படத்துல தராசை எடுத்து திருடி விற்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பகுதியை சீதனமா வாங்கி அவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்க. சோ அதற்கு பிறகு 1683ல இங்கிலாந்து ராணி ஒரு பட்டயம் கொடுப்பாங்க ஆங்கில அரசு. அதுல படைகளை, கம்பெனி வந்து வியாபாரத்துக்கு தானே வர்றான், ஆனா நீங்க படைகளை உருவாக்கி கொள்ளலாம் இந்தியாவில் என்ற அனுமதியை இந்த பட்டயம் கொடுக்குது. அப்ப படைகளை உருவாக்கி மற்றவர்களோட சண்டை போட இவர்களுக்கு அனுமதி மறைமுகமாக வழங்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ஆங்கிலேயரின் கீழ் சென்னை எப்படி இருந்தது? 1684ல ஒரு மாகாணமாச்சு. 1688ல மாநகராட்சி ஆச்சு. இந்தியாவின் முதல் மாநகராட்சி இதுதான். உலகத்தின் 2வது மாநகராட்சி இதுதான். ஏன்னா உலகத்தின் முதல் மாநகராட்சி லண்டன். ரைட்டா? அடுத்து 3 கிராமங்கள் சென்னையோட சேர்த்துருவாங்க. அப்புறம் 5 கிராமங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து வங்காளத்துக்கு போறாங்க, கல்கத்தா. ஷாஜகானோட மகன் ஷா ஜுஜா, அவர் என்ன பண்றார், வங்காளத்துல வணிக உரிமை கொடுத்துறாரு. அப்போ 1608லேயே இந்த வணிக உரிமை பெற்றுறாங்க. இருந்தாலும் 1690ல தான் சுதாநிதிங்கிற இடத்துல ஜாப் சார்னாக்ங்கிற ஒரு ஆங்கிலேயர் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுகிறார். அதற்கப்புறம் அங்க 1696ல ஒரு கோட்டையை கட்டுறாரு. சரியா? பிறகு 1700ல அதுக்கு வில்லியம் கோட்டைன்னு பேரு. இந்த 1696ல ஒரு கோட்டை கட்டுறாரு இல்லையா சுதாநிதியில ஜாப் சார்னாக். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இங்க பாருங்க, 1698ல சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர், இந்த 3 ஊர் முக்கியம். சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர், இந்த 3 கிராமங்கள்லையும் ஜமீன்தாரி உரிமை, வரி வசூலிக்கும் உரிமையை வாங்கி அதுக்காக 1200 ரூபாய் கப்பம் கட்டுறாங்க. அதன் மூலம் வரி வசூலிக்கும் உரிமை இவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த கிராமங்கள் 3 வளர்ச்சி பெற்று பின்னாடி கல்கத்தாவாயிடுச்சு. சரியா? சுதாநிதியில கோட்டை கட்டுறாங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய காளிகட்டம், கோவிந்தப்பூர்லயும் வரி வசூலிக்கும் உரிமை வாங்குறாங்க. இப்ப சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் 3 சேர்ந்துதான் கல்கத்தா வந்துச்சு. சரியா? 1700ல அதுக்கு பேரு வில்லியம் கோட்டை. வில்லியம் யாருன்னா மன்னர் 3ஆம் வில்லியமோட பேரு வச்சிடறாங்க, வில்லியம் 3. அதுதான் இந்த வில்லியம் கோட்டையோட பேர். அதாவது வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது வில்லியமோட பேரு. நமக்கு வில்லியம் 3 அவரோட பேர் தான், கிங் வில்லியம் 3, அவருடைய நினைவாக இந்த பேர் சொல்றாங்க. பிறகு அது வந்து மாகாண தலைநகரமாக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்தது டேனியர்கள் போலாம். டேனியர்கள் டென்மார்க், நார்வேயை சார்ந்தவர்கள். ஆக்சுவலா 1813 வரைக்குமே டென்மார்க் நாடும் நார்வே நாடும் ஒன்னா இருந்துச்சு. டேனியர்கள், டேனிஷ்ங்கிறது டென்மார்க் தான், ஆனா நார்வேயும் அவங்க கூட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து 2 நாடா இருக்கு. அப்ப ஒரே நாடா இருந்துச்சு. அப்ப அங்கிருந்து வந்தவர்கள் தான் டேனியர்கள், டேனிஷ் சொல்லுவாங்க.
இந்த டேனியர்கள் என்ன பண்ணாங்க பாருங்க. டேனியரோட மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் அவர்தான் இந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குறாரு. கிறிஸ்டியன் 1600 ஓவே ஜெடே அவர் தலைமையில, கடற்படை தலைவர் தலைமையில இலங்கைக்கு கிளம்பி போறாங்க. இலங்கையோடு போய் ஏமாற்றத்தோடு திரும்புறாங்க. அரசர் அதாவது இலங்கையில பாத்தீங்கன்னா அவங்களால ஒப்பந்தம் போட முடியல வணிகத்துக்கு. உங்க கூட பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் ட்ரை பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தோல்வி முகத்தோட தலையை தொங்க போட்டு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனால் போர்ச்சுகீஸுடைய ஆதிக்கம் தானே கடல் ஃபுல்லா இருக்கு. உடனே போர்ச்சுகீசியர்கள் டேனியர் கப்பல்களை வழிமறிச்சு அந்த கப்பலை மூழ்கடிச்சிடறான். எங்கயா நீ வேற வந்துட்டியா அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இங்கிலீஷ் வந்துட்டான், இப்ப நீ வந்துட்டியான்னு அவங்கள காலி பண்ணிடுறான். அப்போ அந்த கப்பலை மூழ்கடிக்கும் போது அந்த கப்பல்ல இருந்தவர்கள் எல்லாம், அதாவது 13 மாலுமிகள், வணிக இயக்குனர் ராபர்ட் கிரஸ்பி, இவங்க எல்லாம் யாருன்னா இந்த டேனிஷ். அவர்களை பிடிச்சு போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்க, தஞ்சை நாயக்க மன்னர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. சரியா? ஆனா இவர்கள் பாருங்க, சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள அடிமைகளா போட்டு கூட்டி போகும்போது அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அந்த மாதிரி போர்ச்சுகீஸால் கைப்பற்றப்பட்ட இந்த டேனிஷ் மாலுமிகளும் வணிக இயக்குனர் ராபர்ட் கிரஸ்பியும் தஞ்சை நாயக்க மன்னர்கிட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க. ஆனா தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரிடம் இவங்க பேசி இந்த டேனிஷ் ஒப்பந்தம் அவங்களோட போட்டுறாங்க. சரியா? யாருக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்களோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வணிக ஒப்பந்தத்தை போடுறாங்க. அப்ப இவங்க ஒப்பந்தம் போட வந்தது இலங்கை மன்னர்கிட்ட, ஆனா இப்ப ஒப்பந்தம் போட்டது தஞ்சை நாயக்க மன்னர். இதுக்கு எதிர்பார விதமாக ஹெல்ப் பண்ணது மறைமுகமான போர்ச்சுகீஸ் சொல்லலாம். போர்ச்சுகீஸ் ஆக்சுவலா தோக்கடிச்சு விட்டு கொண்டு விடுறாங்க. ஆனா இவங்க அவங்கள்ட்ட பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தரங்கம்பாடியில அனுமதி வாங்குறாங்க. தரங்கம்பாடியில கோட்டையை கட்டிக்கலான்னு மன்னர் ரகுநாத நாயக்கர் ஒத்துக்கிறார். தரங்கம்பாடி அங்க தளபதி கெட்டே கோட்டைக்கான அடிக்கல்லை நட்டுகிறார். ஓவே ஜெட்டே இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறார். இதுதான் அந்த டேனிஷ் பகுதியோட முக்கியமான பகுதி. 1620 தரங்கம்பாடி, 76 ஷெராம்பூர் வங்காளம், இங்க எல்லாம் அவங்க கோட்டை. இது இந்தியர்களின் தலைமையிடமாக ஷெராம்பூர் இருக்கு. தமிழ்நாட்டுல தலைமையிடமா தரங்கம்பாடி இருக்கு. சரி, அப்புறம் மசூலிப்பட்டினத்துக்கு வர்றாங்க, ஒரிசாவோட பாலசூர் வர்றாங்க, ஹூக்ளி அருகே பிப்லி நதி, அந்த நதி ஹூக்ளி நதி அருகே பிப்லி, அங்க ஒரு கிடங்கு ஏற்படுத்துறாங்க. சோ 4ஆம் கிறிஸ்டியன் இறந்து போயிடுவார். அதனால டேனிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனமும் கலைக்கப்பட்டு, பிறகு எகைன் 2வது கிழக்கிந்திய கம்பெனி ஒண்ணு தொடங்குவாங்க. அதனால தரங்கம்பாடிக்கு டென்மார்க் இடையே வணிகம் நடக்கும். சோ அப்போ தரங்கம்பாடி தான் முக்கியமான பகுதியாக இருந்தது. அந்த சமயத்துல 1706 லூதரன் சமய பரப்பாளர், ஜெஸ்யூட் சமய பரப்பாளர் போர்ச்சுகீஸ் பீரியட்ல வருவாங்க, ராபர்ட் நொபிலி. இவங்க லூதரன் சமய பரப்பாளர், புரொட்டஸ்டன்ட், அவங்க கத்தோலிக்கு. இவங்க சமய எதிர்ப்பு பரப்புரை, அதாவது எதிர் சமய பரப்புரையாளர், பரப்பூழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சமய பரப்பாளர்கள் 2 பேர் வருவாங்க. சோ அது கீழே வருது. சோ அதுல முக்கியமான ஒருவர் வருகிறார். அவர் யாரு அப்படின்னு சொன்னா சீகன் பால்கு. சரியா? அவரை பத்தி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபர்ல போய் குடியேறாங்க. ஆனா மலேரியானால அங்க குடியேற முடியல. அதன் பிறகு பாருங்க தமிழ்நாட்டுல டேனியர்களுடைய பாருங்க இந்தியாவிற்கு வருகை புரிந்த 2 லூதரன் சமய பரப்பாளர்கள், பார்த்தலோமிய சீகன் பால்கு, ஹென்றி புளுச்சா, தரங்கம்பாடிக்கு வர்றாங்க. இந்த சீகன் பால்கு ஆக்சுவலா ஒரு ஜெர்மானியர். ஆனா அங்க இருக்கக்கூடிய டேனிஷ் மன்னர் 2ஆம் ஃபெடரிக் என்ன பண்ணுவார், ஒரு நல்ல சமய பரப்பாளர், புரொட்டஸ்டன்ட் சமய பரப்பாளர் யாருன்னு தேடி பிடிச்சு இவரை கண்டுபிடிச்சு இவரை கொண்டு கடற்கரையில வழி அனுப்பி ஒரு நன்மதிப்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறது தெரியுது. பார்த்தலோமிய டயஸ் சீகன் பால்கு அப்படிங்கிறவர் இங்க சமய பரப்புக்காக வந்தவர் கல்வி பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். நிறைய பாத்தீங்கன்னா சேவைகளை ஈடுபடுவார். அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக அரசு நிர்வாகம் திரும்பும், அவரை சிறையிலும் அடைக்கும். இருந்தாலும் பார்த்தலோமிய சீகன் பால்கு நிறைய பாத்தீங்கன்னா சமய பணி, அறப்பணி, கல்வி பணியை இங்கு ஆற்றியிருக்கிறார், குறிப்பா தமிழ்நாடு. சோ அதுவும் தரங்கம்பாடியிலே தான் அவருடைய வாழ்க்கை போச்சு. 39 வயதுல தரங்கம்பாடியிலே இறந்து போயிட்டார். 39 வயதுக்குள்ள அவர் பல விஷயங்களை சாதிச்சார். சோ இந்த டேனியர்கள் தரங்கம்பாடி அவங்க ஊர் பேர்ல டேனிஷ்பர்க் அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடுவார்கள். சோ இதனால அவரோட இந்த விளைவு என்ன, இந்த 10 மாதங்களுக்குள் மதமாற்றம் நிறைய செஞ்சாங்க. டேனிய அதிகாரிகள், இந்துக்கள் இந்த எதிர்ப்பு கிளம்பிச்சு. சீகன் பால்கு 4 மாதங்கள் சிறை வைக்கப்படுகிறார். சோ அதே மாதிரி இந்த மத போதனை மட்டும் செய்யணும், ஏனையவற்றி, அதாவது அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, நல்வாழ்வு கொடுக்கறது, வறுமை ஒழிக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சீகன் பால்கு மக்களின் நலனிலேயே அக்கறை கொண்டிருந்தார். சரியா? நீ உன் வேலையை பாரு, மதம் மாற்றம் மட்டும் செய்யினாங்க. நான் அவருக்கு அதை தாண்டி
ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். சோ தரங்கம்பாடியில் தான் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது தமிழ்நாட்டுல. சரியா? கோவால அச்சு எந்திரம் கொண்டு வரப்பட்டது. இது தரங்கம்பாடியில அச்சுக்கூடம். இது இந்தியாவுல முதல் முறையாக. அதே மாதிரி தமிழ் மொழியில இந்திய மதங்களின் பண்பாடுங்கிற ஒரு நூலை வெளியிடுகிறார். விவிலியத்தின் புதிய ஏற்பாடு அதுவும் மொழிபெயர்த்து வெளியிடப்படுகிறது. தேவாலயம் ஒன்று கற்றார், இறையியல் பயிற்சி பள்ளி, கடைசியா அங்கேயே இறந்தும் போயிடுறார். சோ இவருடைய சேவை ரொம்பவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கான பெரிய சேவை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். சோ இவர் டேனியர்களோட முக்கியமான தரங்கம்பாடி லூதரன் மிஷன்ல இவர் 4ஆம் ஃபெடரிக் மன்னரால் அனுப்பப்பட்டவர் தான் இவர். இவரை அனுப்பினது யாருன்னா 4ஆம் ஃபெடரிக் டென்மார்க் மன்னர். சரியா? சோ லூதர் அமைப்பை சேர்ந்தவர். சோ அப்ப புரொட்டஸ்டன்ட் சமயத்தை சேர்ந்தவர். சரியா? சோ இவர் கல்வி பணியாற்றுகிறார், பெண் கல்விக்கு பாடுபடுகிறார். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பெண் கல்வி. சோ அது மாதிரி இவர் எழுதிய முக்கியமான புக் ஒன்று எழுதிக்கோங்க. இவர் எழுதிய முக்கியமான புக் தென்னிந்திய கடவுள்களின் குடிவழி பட்டியல். தென்னிந்திய கடவுள்களின் குடிவழி பட்டியல். தென்னிந்திய கடவுள்களின் குடிவழி பட்டியல். The genealogy of South Indian gods. The genealogy of South Indian gods. இவர் மொழிபெயர்ப்பு செய்தவை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்கிறார். மொழிபெயர்ப்பு செய்தவை உலக நீதி, கொன்றைவேந்தன், நீதி வெண்பா. உலக நீதி, கொன்றைவேந்தன், நீதி வெண்பா. அது மாதிரி நியூ டெஸ்டாமவுண்ட் புதிய ஏற்பாட்டையும் கூட இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார். தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் நியூ டெஸ்டாமவுண்ட். சரியா? உலக நீதி, கொன்றைவேந்தன், நீதி வெண்பாங்கிற நூல்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார். புத்தக பதிப்பின் முன்னோடி இவர்தான். புத்தக பதிப்பின் முன்னோடி சீகன் பால்கு. புத்தக பதிப்பின் முன்னோடி சீகன் பால்கு. இந்த தரங்கம்பாடி அச்சுக்கூடம் இருக்கு இல்லையா, ஆசியாவிலேயே முதல் அச்சுக்கூடம் தரங்கம்பாடி அச்சுக்கூடம் தான். ஆசியாவிலேயே முதல் அச்சுக்கூடம் தரங்கம்பாடி அச்சுக்கூடம். அடுத்ததா பிரெஞ்சுக்காரர்களை பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 உருவாக்குறாங்க. இதை உருவாக்குனவர் கால்பர்ட். பிரெஞ்சு மன்னர் 14ஆம் லூயியோட நிதி அமைச்சர் கால்பர்ட். அப்ப பாருங்க, 14ஆம் லூயிங்கிற பிரெஞ்சு மன்னர் நிதி அமைச்சராக உருவாக்கப்பட்டிருந்தா அரசே உருவாக்கியிருக்கு. அப்ப அரசாங்கமே உருவாக்கிய கம்பெனி, மற்றவை எல்லாம் தனியார் உருவாக்கியிருக்கான். ஆனா இது மட்டும் கவர்மெண்ட். பிரெஞ்சு கம்பெனி மட்டும்தான் கவர்மெண்டே உருவாக்குச்சு. இந்த கால்பர்ட் யாருன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொலைநோக்கு வல்லுநர். புதிய தொழிற்சாலைகள், வேளாண்மை, கடற்படை, இவருடைய கொள்கையை கால்பர்டிசம் சொல்லுவோம். சோ அந்த அளவுக்கு ஒரு நிபுணர். அவரு தான் இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்கிறார். இது 50 ஆண்டுகள் கிழக்கு நாடுகளோட வணிகம் புரிவதற்கான உரிமத்தோடு வருது. சோ அதுல இந்தியாவிற்கு வந்த குழு பிரான்கோயிஸ் கரோன் அவர் தலைமையிலான குழு தான் இந்தியா வருது. சோ வணிகத்திற்காக கடைசியா வந்த நாடு பிரான்ஸ். சோ அவங்களுடைய முதல் ஆலை சூரத் தான். இவங்களுக்கும் முதல் ஆலை சூரத். அதுக்கு பிறகு மசூரிப்பட்டினம். சோ அதுக்கு பிறகு இந்த பாண்டிச்சேரி பக்கம் வர்றாங்க. இந்த பாண்டிச்சேரி பாருங்க, பிஜப்பூர் சுல்தான் கட்டுப்பாட்டுல வாலிகொண்டபுரம் ஆளுநர் ஷெர்கான் லோடி அவர் தான் வச்சிருக்காரு. அவற்றிலிருந்து ஒரு கிராமம் 1673 மீனவ கிராமத்தை வாங்குறாங்க. யார் வாங்கினார்னா பிரான்காய்ஸ் மார்டின். சரியா? பிரான்காய்ஸ் மார்டின் தான் பாண்டிச்சேரியை கட்டுமானித்து அதன் ஆளுநரா மாறுறார். அப்ப பாண்டிச்சேரியுடைய ஆளுநர் யாருன்னா பிரான்காய்ஸ் மார்டின். சரியா? சோ அடுத்ததா இவர் தான் அங்க செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டுகிறார். செயின்ட் லூயிஸ் கோட்டை யாரால் கட்டப்பட்டதுன்னா பாண்டிச்சேரியில இவரால. சரியா? அதே மாதிரி சிவாஜி, மராத்திய வீரர் சிவாஜியால் ஷெர்கான் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அப்ப இந்த பாண்டிச்சேரியும் ஒருவேளை சிவாஜி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் மார்டின் தான் அதை காப்பாற்றுகிறார். சோ அதுக்கப்புறம் இந்திய வர்த்தகத்துக்கு அவர் தலைமிடுகிறார். அப்புறம் வங்காளத்தை நோக்கி போறார். வங்காளத்துல சைஸ்டகான், முலாய அரசோட சுபேதார் இருக்கிறார் சைஸ்டகான். அவற்றிடமிருந்து சந்திரநாகூரை வாங்கி சந்திரநாகூர் கிராமத்தை அதை நகரமாக நிர்மாணிக்கிறார். அடுத்ததா பிற மாகி, ஏனாம், காரைக்கால், காசிம் பஜார், பாலசோர். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியன் பகுதிகளா இருந்துச்சு. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம், இது எல்லாமே முக்கியமான குடியேற்றங்கள். பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்ததா என்னன்னா, அந்த டச்சுக்காரர்களுக்கும் பிரான்சுக்கும் போர் நடைபெற்றது. அதனால டச்சுக்காரர்கள் 20 வருஷம் கழிச்சு 1673 பாண்டிச்சேரியை வாங்குறாங்க இல்லையா, 1693 20 வருஷம் கழிச்சு டச்சுக்காரர்கள்ட்ட பாண்டிச்சேரியை விட்டுறாங்க.
டச்சுக்காரர்கள் 6 வருஷம் பாண்டிச்சேரியை கைப்பற்றி ஆட்சி செய்யறாங்க. பிறகு ரிஸ்விக் உடன்படிக்கை, டச்சுல இருக்கக்கூடிய ரிஸ்விக் நகரம், அங்க நடக்கக்கூடிய ஒரு போர், அதுல ரிஸ்விக் உடன்படிக்கையின் மூலமா மீண்டும் 6 வருஷம் கழிச்சு பிரெஞ்சுக்காரர்கள் கைக்கே வந்துருது. சரியா? சோ அடுத்ததா பிரான்காய்ஸ் மார்டின் ஆலோசனைப்படி பாண்டிச்சேரி மீண்டு வந்தது. அதே மாதிரி ஐரோப்பால மீண்டும் ஸ்பானிய வாரிசுரிமை போர் நடைபெற்றது. சோ அது மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் சூரத், மசூலிப்பட்டினம் போன்ற தொழிற்சாலைகள் எல்லாம் மூட வேண்டிய நிலை வந்துருச்சு. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழக்க ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேயர்கள் டாமினேட் ஆனாங்க. சோ அதனால அடுத்தது பிரான்காய்ஸ் மார்டின் இறந்து போகிறார். பிறகு ஒரு ஆளுநர் வருகிறார், டியூப்ளே. இந்த டியூப்ளே மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் அதிகமாகுது. சோ அதுக்கு பிறகு பாண்டிச்சேரி ஆளுநரா டூமாஸ் வர்றார். டூமா, டியூப்ளேக்கு அப்புறம் டூமாஸ். அதுக்கப்புறம் கர்நாடக போர்கள் பிரெஞ்சுக்காரர்களை நலிவடைய வச்சிரும். ஆங்கிலேயர்கள் முதலிடத்தை பெற்றுருவாங்க. சோ அதனால பிரெஞ்சுக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா காலியாயிருவாங்க. கடைசியா பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகியானா மட்டும் அவங்க கையில இருக்கும். 1954ல இந்தியா அதை கைப்பற்றிடும். சோ போர்ச்சுகீசியர்கள் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, டச்சுக்காரர்கள், அப்புறம் டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்னு எல்லாரையும் ஆங்கிலேயர்கள் தூக்கி சாப்பிட்டாங்க. வெற்றி. ஏன்? காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வணிக ரீதியான போட்டி மனப்பான்மை கொண்டவர்கள். காம்படிட்டிவ்னஸ், ரியல் காம்படிட்டிவ்னஸ் அவங்களுக்கு இருக்கு. உயர்ந்த தியாகம், சாக்ரிஃபைஸ் அவங்களுக்கு உண்டு. அரசின் ஆதரவு, கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ராணி, மன்னர் யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க. கடற்படை, நல்ல வலிமையான கடற்படை இருந்துச்சு. அவங்களோட தேசிய தன்மை, இது எல்லாம் தான் முக்கிய காரணம். சரியா? இதோட நமக்கு இது முடியுது. ஒரே நிமிஷம்.